நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோவை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். ஆக்சுவலா லீடர்ஷிப்புக்காக ஒரு டாஸ்க் நடத்துவாங்கல்ல, அந்த டாஸ்க்கை தான் காட்டுறாங்க. 3 பேர் போட்டி போட போறாங்க. ஆக்சுவலா 4 பேர் போட்டி போடுற மாதிரி இருந்தது. பிரவீன்ராஜ் வெளியே போயிட்டார்ல, அதனால இவங்க 3 பேர் போட்டி போடுறாங்க. பார்வதி, திவ்யா கணேஷ், சபரி இவங்க 3 பேர் தான் போட்டி போடுறாங்க. என்ன மாதிரி கேம்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்க. 3 பேருக்கும் ஒவ்வொரு இடத்த தந்துட்டாங்க. அதாவது ட்ரையாங்கிளோட எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க 3 பேருக்கும் தனித்தனி இடத்த தந்துட்டாங்க. நடுவுல ஒரு 4-5 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல வைக்கணும். யாரு கடைசியில அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க் வந்துருச்சுனாலே பசங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். யோசிச்சு பாருங்க, இப்ப பார்வதி, திவ்யா கணேஷ் பொண்ணுங்க, என்னதான் இருந்தாலும் சரி பிசிக்கலா பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க. இந்த மாதிரி டாஸ்க் வச்சாலே அது ஆண்களுக்கு தான் கொஞ்சம் ஃபேவரா முடியும். எனக்கு தெரிஞ்சு சபரி ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ரோமோ கட்ஸ் படி பார்த்தாலுமே சரி, சபரி தான் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஃபுல் டாஸ்க் பார்த்தா தான் என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் பார்வதி தான் இந்த லீடர்ஷிப் டாஸ்க்ல ஜெயிச்சு தலையா மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயே பெருசா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா விஜய் பார்வதிலாம் பிசிக்கல் டாஸ்க்ல இது வரைக்கும் புவரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 4-5 பிசிக்கல் டாஸ்க் நடந்திருக்குன்னா அந்த 4-5லையுமே ரொம்ப ரொம்ப புவரா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையுமே சரி, நிறைய சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடியும் அதே தப்பு தான் விஜய் பார்வதி பண்ணுவாங்க. என்னன்னா, இவங்களால சரியா பண்ண முடியாது, அதுக்கு எதிர விளையாடுறவங்க மேல பழிய போட்டுருவாங்க. நீ என்ன தள்ளுற, நீ என்ன இப்படி பண்ற அப்படி பண்றன்னு பழிய போட்டுருவாங்க. எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது என்ன வந்தாலும் சரி, நான் உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ணுவேன். அப்படியே எனக்கு ஒரு அநீதி நடக்குது, அதாவது நீ தள்ளி விட்டுட்ட, கொஞ்சம் பண்ணிட்டேன்னா அதை குறை சொல்லக்கூடாது. நம்ம கடந்து போயிடணும். கேம்னா அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு 4 வாட்டி தள்ளுவீங்க, அவர் ஒரு 4 வாட்டி தள்ளுவாரு. நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்றதுக்காக அவர் தப்புன்னு ஆயிடாது. ஏன்னா நீங்களும் 4 வாட்டி தள்ளியிருப்பீங்க, அவர் விழல, அவ்வளவுதான். நீங்க விழுந்துட்டீங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பழி போடுறதே இருக்கக்கூடாது. அதாவது நீ பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட. இந்த இடத்துலயே விஜய் பார்வதி நிறைய அதை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ப்ரோமோ கட்ஸை வச்சு தான் நான் சொல்றேன். ஃபுல்லா பார்த்தா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஆக்சுவலா சபரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 2 வாட்டர் பாட்டில அவர் இடத்துல வச்சிருக்காரு. ஸோ 2 வச்சிருக்கிறதுனால அவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. விஜய் பார்வதி கிட்ட இல்ல போல. ஏன்னா திவ்யா கணேஷ் பக்கம் போகாம சபரி பக்கம் வந்திருக்காங்க. ஏன்னு தெரியல. திவ்யா கணேஷும் 2 வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சபரி கிட்ட வந்திருக்காங்க. அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவர் ஷூ போட்டிருக்காருல, அந்த ஷூ காலோட இவங்க காலை போட்டு மிதிக்கிறாரு போல. அதுக்கு விஜய் பார்வதி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஷூ காலை போட்டு மிதிப்ப, நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. அப்ப வெளியே இருக்க அமித் ஒரு விஷயத்த சொல்றாரு, நல்லா நோட் பண்ணுங்க. என்ன சொல்றாருன்னா, விஜய் பார்வதி நீயும் ஷூ போட்டு வந்திருக்கணும், உன்னை யாரு ஷூ போடாம வர சொன்னதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த டைலாக காட்டுறாங்க. நீயே வேணா ஷூ போட்டு வந்திருக்கலாம்லன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியில நியாயம் இருக்க தானே செய்யுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கேம், இந்த மாதிரி கேம்ன்றாங்க, நீங்க தானே விவரமா ஷூவை போட்டு வந்திருக்கணும். நீங்க எதுக்கு வெறுங்காலோட வந்தீங்க? நீங்க வெறுங்காலோட வந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா நம்மளால ஓட முடியும்னு கூட நினைச்சிருக்கலாம். எல்லாருமே தானே. இப்ப அவர் ஷூ கால் போட்டு வந்துட்டாரு. ஐயோ ஷூல மிதிச்சா வலிக்குமே, நம்ம மிதிக்காம இருக்க கூடாது, மிதிக்காம இருக்கலாம்னு நினைப்பாரா? கேமுங்க அது. எண்ட் ஆஃப் த டே கேம். உங்களுக்கு வலிக்குதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. வேற ஏதாவது யுக்தியை கையாண்டு நீங்க அந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதை விட்டுட்டு அவரை ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளுறது, ஷூ காலோட மிதிச்சிட்டான்ட்டு. இந்த ப்ரோமோ கட்லயே பார்த்தா சபரி பிடிச்சி தள்ளி விடுறாரு. அங்க பார்த்துட்டு கேமை கனியும் சாண்ட்ராவும் தான் யாரு கரெக்டா விளையாடுறாங்க முடிவை சொல்றதுக்காக இருக்காங்க. அதாவது ஜட்ஜஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் சபரி தள்ளி விட்டதுல பார்வதி விழுந்துடுறாங்க. ப்ரோமோ கட்ல அப்படிதான் முடியுது. பட் பார்வதி எல்லாத்துக்குமே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. கேம் பிசிக்கல் டாஸ்க்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கனிலாம் விக்ரம் தூக்கி போட்டிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு இதுல கனி பறந்து போய் விழுந்திருப்பாங்க விக்ரம் போட்டதுல. ஆனா கனி விக்ரம் எப்படி நீங்க என்ன அப்படி தூக்கி போடுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கல. ஏன்னா டாஸ்க், பிசிக்கல் டாஸ்க் அப்படிதான் இருக்கும். ஆனா விஜய் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது வேலைக்கு ஆகாதுங்க. சபரி தான் இந்த டாஸ்க்ல ஜெயிச்ச மாதிரி தெரியுது. நம்ம ப்ரோமோல பார்க்கும்போது சபரி கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. அதே மாதிரி திவ்யா கணேஷ் கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. பார்வதி கிட்ட தான் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சபரி ஜெயிப்பாரு, அப்படி இல்லைன்னா திவ்யா கணேஷ் ஜெயிப்பாங்க. ஆனா ஓவராலா எனக்கு சபரி தான் தோணுது. உங்களுக்கு யாரை தோணுது அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி விஜய் பார்வதி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது கரெக்ட் தானா? உண்மையாலேயே அவர் மிதிச்சது தப்பு தானா? இல்ல இவங்க சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.